அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசாம படுத்திருக்கிறாங்க நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நல்ல தைரியத்தையும் நாம எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாரும் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னேறுறவங்க, அவரும் ஒரு மதுரைக்காரரு. இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நானும் ராஜாபாஸ்டில் வந்து செட்டில் ஆனேன் 1954. அவர் 1977 78 வந்து செட்டில் ஆனார் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில். எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே இடம், ஒரே ஊர், பிறந்த ஊர் எல்லாமே. எப்படி சொல்கிறது, அவர் பண்ண சின்ன சாதாரண கேரக்டர் பண்ண படத்துக்கு நான் அந்த காலத்தில் பெரிய எடிட்டர். நான் சாமந்தி பூக்கு நான் தான் எடிட்டரு. என்ன எப்படி என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தது தெரியுங்களா? அதே ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் ரோஹிணி ராஜ்யன் இருக்கும். அதில் ராவுத்தர் கூட இருந்து மத்தியானத்தில் ராவுத்தர் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த லேபுக்கு, அந்த லாட்ஜுக்கு. அதில் இவர் வந்து சேர்ந்தார். எங்களுக்கு பக்கத்துலேயே தெலுங்கு ஆஃபீஸ் இருந்தது. எனக்கு நல்லா தெரியும் வந்த காலத்துலேருந்து. எனக்கு என்ன, என் ஊருக்காரன் திருமங்கலத்துலேருந்து நான் ஒருத்தர் நினச்சா எனக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் வந்து என்ன நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் திருமங்கலத்துலேருந்து வந்த ஒரு ஆள் நானுன்னு. எனக்கு விஜயகாந்த் என் கூட வந்தார் நினைக்கும் போது அவ்வளவு மனசுக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு. ஓகே, எல்லாம் நடக்கும், எல்லாம் கடவுள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.